அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். காப்போத்தா உயர்தரத்தில் பல திறன்களை பரீட்சிப்பதற்காக பல வினாக்கள் கேட்கப்படும். அதில் மிக உயர்தரமான சில சிந்தனை திறன்களை பரீட்சிப்பதற்கு வினாவப்படுகின்ற வினாக்களில் ஒன்றுதான் இது. அவ்வாறான சிந்தனை திறன்களில் ஒன்றுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். இவ்வாறான விடயங்களை இவ்வாறான கேள்விகளை பிள்ளைகள் பயிற்சிக்கும் போது இவ்வாறான கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்து கொள்ளலாம். அதாவது நேரடியாக ஒரு கேள்விக்கு விட எடுக்காம இருக்கிற தரவுகளிலிருந்து மிக பொருத்தமான விடைய ஒரு உய்த்தறிதல் மூலமாக அல்லது சாத்தியத்தன்மையை வைத்துக்கொண்டு மறைமுகமாக கண்டறிதல். உதாரணமாக இந்த வினாவை வாசிட்டு ஆன்சரை நீங்கள் எடுங்க. அதற்கு பிறகு நான் சொல்கிற ஆன்சரை பாருங்க. ஒரு கேள்வி, ஒரு பதார்த்தத்தின் அடர்த்தி 2.38 g/ml. இதனை போதியளவு நெருக்க முடியாதுள்ளது. நல்லா வேர்டுகள் நல்லா வாசிக்கணும். இதனை போதியளவு நெருக்க முடியாதுள்ளது. இப்பதார்த்தத்தின் பௌதிக நிலை யாது? இருப்பதில் 5 மிக பொருத்தமானது. ஒன்று திண்மம் அல்லது திரவம். வித்தியாசப்படுத்த போதிய தரவில்லை. திண்மமா திரவமா என்பதை வித்தியாசப்படுத்த போதிய தரவில்லை. மூன்றாவது திரவம். 4வது வாயு. 5வது கூற முடியாது. இந்த 2வதும் 5வதும் ஆன்சர் அன்னளவாக சமனாக இருந்தாலும் ஆனால் ரெண்டும் வேறு விளக்கங்களை எடுக்கலாம். ஸோ அந்த 5லையும் மிக பொருத்தமானது எது? 5 வினாவிலையும் மிக பொருத்தமானது எது? 5 வினாவிலையும் 5 விடையிலை. ஸோ இவ்வாறான வினாவுக்கு விடை எழுதுகின்ற போது நாம இந்த தரவுகளை மிக தெளிவாக யோசிக்கணும். இது முதலாவது பாயிண்ட். அந்த பதார்த்தத்தின் அடர்த்தி சொல்றான் 2.38 g/ml. இதிலிருந்து ஒரு முடிவுக்கு போகலாம். இது ஒரு வாயு அல்ல. இதுதாண்ட முடிவுக்கும் போகலாம். சில நேரத்தில் இது இல்லைன்ற முடிவுக்கும் போகலாம். ரெண்டுக்கும் சில நேரத்தில் போகலாம். ஆனா இங்க ஒரே ஒரு முடிவுக்கு மட்டும்தான் போகலாம். வாயு இல்லை. ஏன்? அநேகமா எல்லா வாயுக்கும் 1 g/ml பார்க்க குறைவு. ஏன்னா பொதுவாக நீருக்கு என்ன அடர்த்தி? 1 g/ml தானே. ஸோ நீரின் அடர்த்தியை விட தானே மற்ற வாயுக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கும். அப்ப நீருக்கே 1 கிராம் அதை விட குறைவு என்று சொன்னால் நிச்சயமாக 2.38 g/ml என்பது ஒரு வாயுவாக இருக்க சாத்தியம் இல்லை. ஸோ வாயு என்பது பிழை. ஸோ 3வது ஆன்சர் பிழை. இதை கட் பண்ணிட்டீங்க. மற்ற ஆன்சர் எப்படி ஆன்சருக்கு போறன்ற ஒரு ட்ரிக்ஸும் வழங்கணும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. 2வது, போதிய அளவு நெருக்க முடியாதுள்ளது. நம்மளுக்கு தெரியும் நெருக்கப்படுற தன்மை. ஒரு இடத்தை ஸ்பாஞ்ச் மாதிரி நெருக்கப்படுற தன்மை யாருக்கு கூட? வாயுவுக்கு கூட. திண்மம், திரவம், வாயு எடுத்தீங்கன்னா ஒரு வாயுவுக்கு என்ன திண்மத்துக்கு நெருக்கமாக இருக்கும், திரவத்துக்கு ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கும் மூலக்கூறுகள். இதுக்கு 5 இருக்கும். ஸோ இதை ஒரு பிஸ்டனால இதை நீங்க பிடிச்சி தள்ளுறதா இருந்தா, ஒரு பிஸ்டனால தள்ள நல்லா நெருக்க முடியும். ஒரு பிஸ்டனால ஒரு முசல்லத்தால தள்ளினா நெருக்க முடியும். இதை நெருக்க முடியும் வாயுவை. ஸோ வாயு நன்றாக நெருக்கப்படும், ஓரளவு இல்லை. அப்ப அதுல இருந்தும் அது வாயு இல்லை. ஆனா திரவம் ஓரளவுக்கு நெருக்கலாம். என்ன? ஆனா போதிய அளவு நெருக்க முடியாதுள்ளதுன்னு சொல்றாங்க. திண்மத்தையும் சில திண்மங்களை நெருக்கலாம். தட்டக்கூடியது, நெளியக்கூடியது சில திண்மங்கள் இருக்கு. சில ஸ்பொஞ்சியான திண்மங்கள் இருக்கு, திண்மமாக இருக்கிறது.
அப்ப சிலதை நிறுக்க முடியும். உதாரணமாக ஒரு மாவை நாம பிசைஞ்சிட்டு அதை நெருக்கலாம் தானே, திண்மம் தானே அது. ஆகவே ஒரு திண்மத்தையும் ஓரளவுக்கு நெருக்கலாம், ஆனா நன்றாக நெருக்க இயலாது. சோ போதிய அளவு நெருக்க முடியாது உள்ளது என்று சொன்னால் ஆன்சர் திண்மமும் வரலாம் திரவும் வரலாம், வித்தியாசப்படுத்த போதிய தரவு இல்லை. இதுதான் மிக பொருத்தமானது. கூற முடியாதுண்டா பிள்ளை, கூற முடியும். எப்படி கூற முடியும்? வாயு இல்லை என்றதை கூற முடியும். அவை கூற முடியாது என்பதும் பிழை, கூற முடியாது என்பதும் பிழை. கூற முடியும். எதனை கூற முடியாது? எதனை கூற முடியாது? திண்மமா திரவமா என்பதைத்தான் கூற முடியாது. ஆகவே வித்தியாசப்படுத்த போதிய தரவு இல்லை என்பது மிக பொருத்தமானது. இதுதான் மிக பொருத்தமானது. சோ ஆன்சர் மிகவும் தைரியமாக தெளிவாக இந்த ஆன்சருக்கு போகணும். ஆனா நாங்களும் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறோம். சில பிள்ளைகள் அவசரப்பட்டு முடிவுக்கு போகும். ஏலவலுக்கு இந்த திறன் தான் ஏலவல்ல வளர்க்கப்படணும். பிள்ளைகளுக்கு எல்லா தரவும் தெரியும், ஆனா எப்படி முடிவெடுப்பது என்பது தெரியாது. சோ முடிவெடுக்கும் திறனை வளர்ப்பது என்பது ஏலவல்ல மிக முக்கியமான திறனாக காணப்படும். ஸோ இவ்வாறான வினாக்களை நாம தொடர்ந்து செஞ்சு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்ப்பதன் மூலமாக இவ்வாறான வினாக்கள், சில வினாக்கள் ஏலவல்ல கேட்கப்படுது. எல்லா வினாவும் இப்படி இல்லை, சில வினாக்கள் கேட்கப்படுது. அதற்கு தரவுகள் தெரிவது மாத்திரம் போதாது, விடையெடுப்பது இந்த திறன் வேணும். அந்த முடிவெடுக்கும் திறனை நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு இவ்வாறான ஒரு லொஜிக்கலான அணுகுமுறை மிக முக்கியமானது.